தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி ஒரு மீம் வரும். அவனே கண்ணனில் போட்டு அவன் திப்பான். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு சும்மா இல்லாமல் நான் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்தேன். விச் இஸ் ட்ராப் ஷிப்பிங்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை எடுத்து சேலஞ்ச் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேட்டகரியில் நான் வந்து ஸ்கோரிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் 24 hours சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்தேன். எதுனா அந்த ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணி 24 hours சேல்ஸ் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். டெஃபினட்டாக நான் நினச்சேன், ஓகே அவங்க வந்து ரொம்ப அதிகமான ஆட் ஸ்பெண்ட் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணாங்க. நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் நினச்சேன். அங்கே தான் எனக்கு ஒரு பெரிய ஆஃபர் இருந்தது. எப்படின்னா நான் வந்து ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே சூஸ் பண்ணுவேன். ட்ராப் ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி அதை எங்கே சோர்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஸ்டார்ட் பண்ணுவேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த சேனல் இஸ் ஆல் அபவுட் ட்ராப் ஷிப்பிங், ஃப்ரீலான்சிங் ஜேர்னி, இ-காமர்ஸ் ப்ளஸ் வெப்சைட் கிரியேஷன். இதை பற்றின வீடியோஸ் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஐடியா தரணும்னா இப்போ உங்களுக்கு தான் சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக ட்ராப் ஷிப்பிங் உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லைனா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராடக்ட் எடுத்து அந்த ப்ராடக்ட்டில் இருக்க விலையை கொஞ்சம் அதிகமாக வச்சு வெப்சைட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட்டில் ஆர்டர் வந்தோடனே நடுவில் வர கமிஷன் காசை எடுத்துகிட்டு அதோட ஆர்டரை நம்ம ஒரு சப்ளையர்கிட்ட ப்ளேஸ் பண்ணேன். சப்ளையர் வந்து நம்ம கஸ்டமர் டெலிவரி பண்ணுறாரு. இதுதான் அதோட ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள். இதுதான் ட்ராப் ஷிப்பிங். இந்த மாதிரி நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுவேன். எங்கே சூஸ் பண்ணணும், ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒன்றுமே இல்லை. நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்து சூஸ் பண்ணேன். அது வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கண்டுபிடிச்சேன். விச் இஸ் கண்ணில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் எடுக்கிறது. இது நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஆட்ஸ் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு வர செக்ஷன் முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டார்க் சர்க்கிள்ஸை நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து கண்டுபிடிச்சேன்னா சோர்சிங் எங்கேருந்து பண்ண போகிறேன் அப்படி சர்ச் பண்ணும்போது நான் பேச இந்த ரெப்போசர் இந்த டோர் ரோட்டில் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அழகாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஆட்ஸ் பண்ணிட்டு வரும்போது தான் எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து 24 hours சேல்ஸ் கொண்டு வர முடியும். அது எப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு வச்சு பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நான் வந்து ஒரு பேர் மினிமமாக வந்து ஒரு நாளைக்கு 24 hours சேலஞ்சே வைப்போமே. அவங்க வச்சு அதே அமௌண்ட் அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சாங்க, ஒரு 500 to 600 ரேஞ்சு வச்சாங்க பர் டேக்கு. ஒன் டேல அந்த வெறும் ஆட் ஸ்பெண்ட் அப்படி மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 rupees 1500 rupees வச்சாங்க. நான் என்ன பண்ணேன் 1500 rupees வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் 2 வருஷமாக ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ரன் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி ரன் பண்ணிட்டு இருக்கேன் கிளைண்ட்ஸுக்கும் சரி. ஒரு ஆடோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 90% நான் போயிட்டேன். அதை ரீட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாள் எடுத்து. அது நீ 1000 ரூபாய்க்கு போர் டே வச்சாலும் சரி, 10,000 ஒரு போர் டே வச்சாலும் சரி, வச்ச அடுத்த செகண்ட்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. குறைஞ்சது ஒரு 5 நாள் அந்த ஆட் வந்து இன்ஜின் கம்ப்ளீட்டாக அந்த ஆடுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நம்ம ஆட் ப்ளேஸ் பண்ணுறோம். ஒரு ஃபேஸ்புக் ஆட் பேலன்ஸ்ன்ற ஒரு இன்ஜினில் நம்ம அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம். அதான விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் நம்ம ஆடை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம டைம் கொடுக்கல. இவங்களாம் வந்து எப்படி 24 hours சேலஞ்ச் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எப்படி அதை 24 hours கொண்டு வர முடியும், 24 hours அவுட்கம் கேன் கெட் சேல்ஸ் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ராடக்ட் அந்த ஐடியாசிங் ப்ராடக்ட்டை எடுத்தேன். இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ப்ராடக்ட். எப்படின்னா நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறோம். ரீயூசபிள் ப்ராடக்ட்டு மல்டிபிள் டைம் ரியூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக ஒர்த் இட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ண முடிவு பண்ணேன். ஸோ இது பேசிக்காக இன்ஜின் உங்ககிட்ட சொல்கிறோம். அது வந்து ஒரு இன்ஜின் நம்ம வந்து உள்ளே என்டர் பண்ணோன்னே ஒரு 5 days டைம் எடுத்து இது எப்படி அவங்க கிராக் பண்ணி 24 hours எப்படி சேல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு நான் யோசித்தேன். நம்மளே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், ஒரு 1500 செலவு பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ இது ஒர்க் ஆகும் இல்லைன்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதோட ஆட் காப்பியை ஒன்று எடுத்து நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி போட்டேன். ஓகேங்களா. அந்த நீங்கள் அந்த ஆட் காப்பி வந்து ப்ராபப்ளி அந்த ஆட் காப்பி நீங்கள் ஒரு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் கொடுக்குறேன் அந்த ஆட் காப்பி நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஐ கூலிங் மாஸ்க் இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு நம்மளோட வெப்சைட்டில். நீங்கள் லேப்டாப்பில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃபோனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ்ன்றது டெஃபினட்டாக வந்தே தீரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை ஜஸ்ட் ஒரு 15 minutes நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரீஸ் ஆகி உங்களோட ஐஸ்க்கு நல்ல ஒரு கூலிங்காக தரும். இது மூலமாக உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ப்ளஸ் ரெட்டினால ஒரு நல்ல ஃபீல் தரதுனால உங்களுக்கு ஈஸியாக ரிலாக்ஸேஷன் மைண்டுக்கு கொடுக்க வரும். இந்த நீங்கள் ப்ராடக்ட்டை டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெடிகேட்டான லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னோட வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். productzonestore.com வெப்சைட்டோட லிங்க் பயோவில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே 1 day கரெக்டாக 11:45 நான் ப்ளேஸ் பண்ணுறேன். 1500 rupees per day ரன் ஆகணும்னு ப்ளேஸ் பண்ணுறேன். போது கிட்டத்தட்ட ஒரு 600 கிளிக்ஸ் மேலே வருது, 650 கிளிக்ஸ் மேலே வந்திருக்கு. 650 பேர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ளே லேண்ட் ஆகிட்டு வெளியே வந்துருக்காங்க. ஓகேவா, பை பண்ணாமல். எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்த நாள் காலையில் ஒரு 8 o'clock பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மதியானம் பார்த்தேன் ஒரு 100 பேர் கிளிக் பண்ணேன். 100 கிளிக்ஸ் வந்து ஒரு லைக் அட்லீஸ்ட் 1% கூட ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ணிட்டுமேப்பா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் அழகிய. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் நிறைய ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னும் ஒரு 6 o'clock மேலே பார்க்குறேன் 300 கிளிக்ஸ். அடுத்த நாள் காலையில் பார்க்குறேன் 600 கிளிக்ஸு. எந்த சேல்ஸுமே இல்லை. என்கொயரிஸே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 1 or 2 என்கொயரிஸ் தான் இருந்துச்சு. சேல்ஸே கம்மி, சேல்ஸே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆடை நான் வந்து
பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரிலீஸ் பண்ணால் இது வந்து ஒரு ஃபேக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா எந்த ஒரு ஆட் காப்பியுமோ அது ஒர்க் ஆகிற டைம் டியூரேஷன் ஒரு 5 days இல்லை 3 to 4 days எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்தோட 1500 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணது முக்கியமான வேலை என்ன தெரியுமா, இங்கேருந்து காசு போடுறது தான். நீங்கள் உள்ள கேட்டகரிஸ் உள்ளே போனீங்கன்னா அந்த ஆட் செட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ரீச் பியாண்ட் மை லிமிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் டிஃபால்ட்டாக டிக் ஆகிருக்கும். அது எதுக்கு தெரியுமா, நம்ம ஒரு ஆட் பட்ஜெட் வைப்போம், ஒரு 1000 ரூபாய் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம் தமிழ்நாடு அப்படின்னு வச்சோன்னா கீழே அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக டிக்காக இருக்குது. ஏன் டிஃபால்ட்டாக டிக்காக இருக்குது, நான் சொல்கிற இடத்த தாண்டி நீ ரீச் அவுட் பண்ணால் நான் சொல்கிற அமௌண்ட்டோடு எக்ஸ்ட்ரா நீ என்கிட்ட எடு அப்படின்னு நம்மளே அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி அதுவும் ஓகே பண்ணி எடுத்துக்கும். இந்த லட்சணத்தில் இந்த ஃபேஸ்புக் லட்சம் இந்த லட்சத்தில் இருக்குது ஃபேஸ்புக் ஆட்ஸ் அதிகமாக காசு பண்ணும். நம்ம தெளிவாக மட்டும்தான் அந்த ஆட் காப்பியை டெலீட் பண்ண மீன்ஸ் நம்ம அன்டிக் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம காசு அதிகமாக போயிடும், வேஸ்ட் ஆகிடும், லாஸ் ஆகிடும். என்ன தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபேஸ்புக் ஆட் காப்பீஸ்லாம் ஓகே ஆக மாட்டேது அப்படின்னு. டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், அது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். எப்பவுமே ஆஃப் பண்ணிட்டோம், அதே மாதிரி நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி ஆஃப் பண்ணி போட்டாக்கும் அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் டியூரேஷன். அது எவ்வளோ ஃபஸ்ட்டு டே மட்டும் எவ்வளோ காசு வைக்க முடியுமோ அவ்வளோ காசு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேஜுவலாக பொறுமையாக இருக்கும். ஸோ அதை நினச்ச வரைய 24 ஹவர்ஸ்ல சர்ன்னு 1500 rupees எடுத்தா ஒரு சேல்ஸ் வரக்கணும். ஸோ இப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி வந்திருக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல் அமௌண்ட் இந்த மாதிரி 1500 rupees ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். நான் தான் உங்களுக்கு லேப்டாப் ஓகேவா, நான் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காது, ஏன்னா அது வந்து லாஸுக்கு தான் போகுது. அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு 2 weeks வச்சுக்கோங்க. 1 week வந்து டார்கெட், இன்னொரு வீக் ரீடார்கெட். ஒரு டேக்கு 100 rupees வச்சாலே போதும். இல்லாட்டி பேர் மினிமமாக 85 வைக்காதீங்க, 100 rupees போதும். 100 rupees பெட்ரு. அதை வந்து per டேக்கு நீங்கள் வச்சு கூட ரன் பண்ணுங்கள். ஆனால் இந்த 1500 இந்த 2000 per day அப்படின்லாம் வச்சு ஏன் வந்துடாதீங்க. ஏன்னா நான் தான் சாட்சி, ஐ எம் யுவர் லேபரேட். ஓகேங்களா, இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். விஷயம் என்னன்னா, இது கைண்ட் ஆஃப் ஷேரிங் மை நாலேஜ். எனக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒர்க் அவுட் ஆகாது, இது இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகாது, எந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்க்ராட்சில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷமாக இருந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஒரு லெஜிட்டமான ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க உள்ள கொண்டு வருது. நீங்களே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆப்ஸ் நிறைய டக்குன்னு நிறைய புஷ் பண்ணால் இந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் நடக்கும். இதை நான் வாட்டி டெஸ்ட் பண்ணி எனக்கு ஆல்ரெடி ரிசல்ட் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. பட் ஈவன் தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் ஆப்வியஸ்லி 0 சேல்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏன் வந்து கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கூகுள் ஆட்ஸுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட பட்ஜெட்ன்ற ஒரு விஷயம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கான கன்வர்ஷன் ரேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விஷயம் தான். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்களே பார்த்தோம் கூகுள் ஆட்ஸ்னால் மோஸ்ட் ப்ராபபிளாக யூடியூப் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. யூடியூப்பில் எத்தனை பேர் யூடியூப்பில் ஒரு ஆட் ரன் பண்ணால் அந்த ஆடை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க? இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% யாருமே கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. எப்போதான் அந்த ஸ்கிப்பு வரும், கிளிக் பண்ணி ஸ்கிப்பு அடுத்து நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். டெஃபினட்டாக எந்த ஒரு டைம்லையும் எந்த ஒரு பீப்புளும் கூகுள் ஆட்ஸில் யூடியூப்ல ஒரு ஆட்ஸை அவங்க மோஸ்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அல்டிமேட்டாக அவங்க கன்சிடர் பண்ண போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கில் வர வீடியோஸ் ஆட்ஸை தான் அவங்க மோஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஆட் பட்ஜெட்ன்ற வரும்போது உங்களுக்கு ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் எவ்வளோ மணி போடுறீங்க, எவ்வளோ மணி வெளியே எடுக்கிறீங்க. ₹1 போட்டால் ₹2 எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட், ₹1 போட்டு 50 பைசா எடுத்தீங்கன்னா அது லாஸ். ஸோ அந்த கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னா ₹1 போட்டு ₹2 எடுத்துட்டு எங்கே பாசிபிள்னா அங்கே வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸில் பாசிபிள். பட் ஆனால் இந்த கூகுள் ஆட்ஸில் இருந்து பாசிபிள் எப்போனா நீங்கள் லார்ஜ் அமௌண்ட்டாக போட மாதிரி ஒரு 5,000 10,000 அப்படின்னு நீங்கள் வந்து பர் டேக்கு ஸ்பெண்ட் பண்ணும் போது உங்களுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ் ஒர்க் பண்ணுது. பட் ஈவன் தோ உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபேஸ்புக் ஆட்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஆஸ் அ பிகினராக, ஏன்னா அது ஒர்க்ஸ் பண்ணி போகுது. அதே சமயத்தில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. பேமெண்ட் இன்டெகிரேஷன் டவுட்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்னா பேபால், ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்கு நீங்கள் ரேசர் பே யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இன்டெகிரேஷன் ரொம்ப ஈஸி தான். மோஸ்ட் ஆஃப் டைம் நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ஆர்டர் போட்டுருவோம், விச் மீன் ட்ராப் ஷிப்பிங்ல ஆர்டர் போட்டுருவோம், அவங்க வந்து கையில் வந்துடும், அவங்ககிட்ட ப்ரைஸ் தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு அது அல்டிமேட்டாக அவங்களுக்கு போய் சேரும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ளோர்வுட், மீஷோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆர்டர் பண்ணும்போது நம்ம வந்து டெலிவரி ஆகிறதுல என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம டைப் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், விச் இஸ் டெலிவரி அமௌண்ட் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், which is possible. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட டேஷ்போர்ட் இருக்கும்போது அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி ப்ராடக்ட் வந்து கையில் கிடச்சாலே போகணும். அதை தாண்டி எந்த ஒரு கன்சர்ன்ஸும் அவங்களுக்கு தேவை. ப்ராப்பராக ஒரு ப்ராடக்ட் கையில் கிடச்சா போதும். சப்போஸ் ஒரு டேமேஜான ப்ராடக்ட், ப்ராப்பரான ப்ராடக்ட்னா உங்களோட வெப்சைட்டில்
நீங்கள் வந்து ஒரு காண்டாக்ட் மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க, இல்லை காண்டாக்ட் பண்ணுற ஒரு வாட்ஸ்அப் ஐக்கான் வச்சுட்டு போகிறீங்க, இல்லை சேட் பாட் வச்சுட்டு போகிறீங்க. அதுலேருந்து உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரிட்டன் உங்கள் டேஷ்போர்டில் தான் இருக்க போகுது. நீங்கள் ரிட்டன் போட்டிங்கன்னா ரிட்டன் தான் அவங்க வாங்கிட்டு போயிட்டு போகிறாங்க. அவங்களை கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் லெஜிட்டிமேட்டாக ப்ராடக்ட் போட்டு அவங்ககிட்ட தரீங்க. ஸோ ஆப்வியஸாக அது எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ மோஸ்ட் ஆஃப் நிறைய ஜிஎஸ்டி தேவையா? ஜிஎஸ்டி தேவை. ட்ராப் ஷிப்பிங் மோஸ்ட் ஜிஎஸ்டி தேவையில்லை. பட் இருந்தால் பெட்டர். ஓகே, இல்லை யாரும் வந்து ஜிஎஸ்டி ஏங்கத்தில் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உங்ககிட்ட ஒரு கணக்கு இருந்ததுன்னா அது வந்து ஒரு லுக்ஸ் பெட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஈவன் தோ நான் சொல்கிறது நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த ட்ராப் ஷிப்பிங்கை ட்ரை பண்ண முடியும். பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணும்போது நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் விச் இஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரை யூஸ் பண்ணி ட்ராப் ஷிப்பிங்கில் எப்படி வந்து ஆட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை தாண்டி ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சஸ் பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் இல்லை. நான் வந்து இதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்து சூஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள்.